தாழாங்குளம். இது வந்து சிங்ககுளம் ரோடு. ஆமாம், அதில் உள்ள ஒரு வெர்ஜின் லேண்டு. ஏறக்குறைய ஒன்றுமே விவசாயமே நடைபெறல, வெறும் காடு. இதில் உள்ளபடியான ரிசல்ட் கிடைக்கும். வடக்கு 60 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இங்கே நீரோட்டம். இங்கே அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஸ்கேன் ஆரம்பமாகிருக்கு 400 அடி ஆழத்துக்கு. இது ரெண்டாவது ஸ்கேனு வடக்க நோக்கி. முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம், ரொம்ப சுமாரான ஒரு இடம் அடையாளம். வெயில் கொடூரமாக இருக்குது, மிக மிக கொடூரமாக. நேற்றே அதிகமான வெயில், இன்றைக்கு அதை விட வெயில். இப்படியே தொடர்ச்சியாக வெயில் அடித்தா நிலத்தடி நீர் வளமே பூமியில் இல்லாமல் போயிடும். இது வடக்க நோக்கி 3வது ஸ்கேன். 400 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்கு. 2வது ஸ்கேனில் அடையாளம் வைக்கலை. இங்கே இதுக்கு நேர இந்த மலையடிப்பட்டி ஊருக்காக வாட்டர் போட்டு 2 போர் போட்டிருப்பேன். 65 to 80 அடி ஆழத்தில் 3 இன்ச்சு தண்ணி கிடச்சிது. அந்த சரம் இவங்க இடத்துல கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது வடக்கு நோக்கி 4வது ஸ்கேன். ஏரியா மிக கடுமையான ஹார்ட்ராக் ஏரியாவாக இருக்குது. நிலத்தடி நீர் வளமே இல்லை போல். கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் சும்மா கிடக்கு. இங்கே என் அனுபவத்தில் நான் இங்கே போர்வெல் போட்டது இதிலேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டரில் மலையடிப்பட்டிங்கிற ஊருக்காக போட்டால் வாட்டர் போர்டு போர்வெல் 2 போர். 65 அடியிலேருந்து 80 அடி ஆழத்தில் கிடச்ச 3 இன்ச்சு தண்ணி. 25 ஆண்டுக்கு கடந்து அது ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் பச்சையாறு இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் பச்சையாறு இருக்குது. இருபத்தஞ்சி 30 ஆண்டுகளுக்கு முன்பாக மலையடிப்பட்டிங்கிற ஊருக்காக போட்ட 2 போர்வெல் இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதே சரம் மாதிரி தெரியுது. இதில் 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். 4 ஸ்கேன் பார்த்ததில் இதுதான் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. அங்கே போட்ட 2 போர்வெல் சரம் அதே சரம் இங்கே வந்த மாதிரி இருக்குது. 60 மீட்டர்னு காட்டுது. 65 அடியிலேருந்து அதிகப்படி 80 அடி ஆழத்துக்குள்ள தண்ணி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரி, அடுத்து போங்க. இது சார், இது எப்படி சார்? இது ஆப்பா இல்லை இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிடுறீங்களா? ஆப்பு, அவங்க ஜியோஃபெனாக்ஸ் அவங்களுடைய ஆப். ஸோ இது 5வது ஸ்கேன். தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி இது 5வது ஸ்கேன். முதல் 3 ஸ்கேனுமே பெரிதாக ஒன்றும் அடையாளம் இல்லை. முதல் ஸ்கேனில் மட்டும் ரொம்ப சுமாரான ஒரு இடம் அடையாளம். அதுக்கு அடுத்து 2, 3 அடையாளம் இல்லை. 4வது ஸ்கேனில் 2 பாயிண்ட் அடையாளம். அந்த 2 பாயிண்ட்டை பார்க்கும்போது அதே சரத்தில் மேற்க நான் மலையடிப்பட்டி ஊருக்காக போட்ட 2 போர். நம்ம அந்த போரை நீங்கள் பார்க்கலாம், 80 அடியில் இருக்குங்க. அந்த 2 போருமே 60 அடியிலேருந்து 80 அடிக்குள்ள வந்த தண்ணி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. 3 இன்ச்சு தண்ணி பத்தாது. ஆமாம், அதே தண்ணிக்கு வர வாய்ப்பு. ஒன்று போர் இல்லை கிணறு. கண்டிப்பாக இதில் அந்த பாயிண்ட்டு தண்ணி வந்துடும். அது பக்கத்தில் கொஞ்சம் தூரத்துலேயே பச்சையாறு இருக்குது. இது சுற்றி நிறைய 10 ஏக்கர் இடம்லாம் இருக்குது. சரி, முதல்ல போகிற போடுங்க, அதை ரிசல்ட்டை பார்த்துக்கிடும். 2 பாயிண்ட்டு அங்கே 3வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட்டு. ஆமாம், அதில் எவ்வளோ தண்ணி இருக்குது? எப்படி அது இதுக்கு அடுத்தது தான் அது. இப்போ நான் இங்கே வடக்கு வச்சோம்ல, அது பெஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது செகண்டு, 1வது ஸ்கேனு தேர்ட் சாய்ஸ். இது வடக்கு நோக்கி 6வது ஸ்கேன். இது கொஞ்சம் தூரம் மட்டும் இருக்குது. இந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு அடுத்து தேவையா இல்லைன்னு முடிவு பண்ணலாம். இந்த சிங்ககுளம் பகுதி பாறை அமைப்பு நார்த்து 38 டிகிரி பெஸ்ட்டுங்கிற கோணத்தில் இருக்குது. இது பெர்பெண்டிகுலராக தான் நாங்கள் ஸ்கேன் பண்ணியிருக்கோம். மொத்தம் 6 ஸ்கேனு. அதில் 4வது ஸ்கேனில் 2 பாயிண்ட் அடையலாம். அதில் தான் ஒரு பாயிண்ட்டு போர்வெல் போட பரிந்துரை. இப்போ கொஞ்சம் நேரத்தில் போர்வெல் வண்டி வந்துடும். அங்கே போர்வெல் போட்டு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ரிசல்ட் சொல்லிடுவாங்க. இதில் 4வது ஸ்கேன் பாயிண்ட் இங்கே தான் வருது. 60 அடி, 60 அடியிலேருந்து 80 அடிக்குள்ளே ரிசல்ட்டு தெரிஞ்சிடும்.
சுற்றி வர எங்கேயுமே விவசாயம் நடக்கலை. இதில் 60 அடியிலேருந்து 80 அடிக்குள்ளே கொஞ்சம் தண்ணி கிடச்சின்னா நல்ல கிணறுக்கு அருமையான இடம். பட் அவர் கிணறு போட விரும்பலை. இதே சரத்தில் தான் வாட்டர் போர்டு போர் 2 போர் ஓடுது. அந்த மலையடிப்பட்டி ஊருக்காக போட்ட போர்வெல் அது. அதுவும் 65 அடியிலேருந்து 80 அடிக்குள்ளே வந்த தண்ணி 3 இன்ச்சு தண்ணி வந்துச்சு அப்போ. இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. சிங்கிகுளத்தில் பார்த்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. சுமாரான அடையாளம் ஒன்று இருக்குது. இது 2வது ஸ்கேனில் அடையாளம் வைக்கல. 3வது ஸ்கேனும் சுமாரான ஒரு ஈரம் தான், அடையாளம் வைக்கல. 4வது ஸ்கேன் ரொம்ப அருமையாக இருக்குது, 2 பாயிண்ட்டு. அதில் நிச்சயம் தண்ணி வரும். இது 5வது ஸ்கேனு அடையாளம் வைக்கல. 6வது ஸ்கேனில் ஒரு சுமாரான ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது. இந்த இடத்துல ஆய்வுப்பணி செய்த அன்று இரவு 7:30 மணிக்கே போர்வெல் வண்டி வந்து போர்வெல் பணி ஆரம்பிச்சுட்டு ஒரு 65 அடியில் ஈரம் வர ஆரம்பித்து 120 அடியில் தண்ணி வெளியே ஓட ஆரம்பிச்சிருக்கு. 160 அடியில் 2.5 இன்ச்சு அளவுக்கு ஈல்டு தண்ணி வந்ததாக அந்த போர்வெல் போட்டவங்க சொன்னாங்க. பட் ஓனரோ போர்வெல்காரங்களோ வீடியோ அனுப்பலை. ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் மலையடிப்பட்டி கிராமத்துக்காக போட்ட போர்வெல் சரத்தை இந்த இடத்துல, இந்த 10 ஏக்கர் நிலத்தில் கண்டுபிடிச்சி போர்வெல் போட்டு வெற்றி கண்டாச்சு.